அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலிலே 108 இடங்களை பிடித்தும் ஆட்சி அமைக்க முடியாமல் தமிழக வெற்றிக் கழகம் திணறி வருகிறது என்பது நமக்கு அனைவருக்குமே தெரியும். அதே வேளையில் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்மட்ட குழுவை கூட்டி முடிவெடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று இடதுசாரிகளும் அதே நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் கூட இடதுசாரிகளோடு சேர்ந்து நாங்கள் முடிவெடுப்போம் என்று கூறி முடித்திருக்கிறார். இன்றைக்கு அவர்கள் கூட்டத்தையும் கூட்டுகிறார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட விஜய் அவர்கள் RSS பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை என்று கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்துதான் தேர்தல் பரப்புரையிலே அண்ணன் அவர்கள் ஈடுபட்டிருந்தார். அதோடு மட்டுமல்ல, விசில் அடிப்பவர்களாம் திரையரங்குகளுக்குத்தான் செல்ல வேண்டும், சட்டமன்றத்திற்கு வரக்கூடாது என்றெல்லாம் மிக கடுமையாக விஜயை விமர்சனம் செய்தவர் அண்ணன் திருமாவளவன் என்பதை நம் அனைவருக்குமே தெரியும். அது இருக்கும் பொழுது கொள்கை ரீதியாக அவர் RSS பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை விஜய் என்று சொன்னவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு அவர் ஆதரவை கொடுப்பாரா என்ற கேள்வியும் இங்கே இருக்கின்ற மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தலாக இருக்கிறது. தமிழ்நாட்டிலே கொள்கைக்காகவும் புரட்சிக்காகவும் போராட்ட களத்தில் நின்றவர்களெல்லாம் தேர்தல் களத்திலே தோல்வியடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அண்ணன் சீமான் அவர்கள் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக ஒரு மாற்றத்துக்கான அரசியலை முன்னெடுத்து போராட்ட களத்திலே நின்று வருகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் எடுத்துக்கொண்ட போராட்டமெல்லாம் நமக்கு அனைக்கு தெரியும். இதற்காக சிறை சென்றிருக்கிறார். அந்த கட்சியை சேர்ந்தவர்களெல்லாம் சிறை சென்றிருக்கிறார்கள். அது முல்லை பெரியார் பிரச்சனையாக இருக்கட்டும், ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனைகளாக இருக்கட்டும், கனிம வளங்கள் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், அதோடு இங்கே டாஸ்மார்க் பிரச்சனைகளாக இருக்கட்டும், இப்படி பல முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைக்கெல்லாம் சீமான் அவர்கள் போராட்ட களத்தில் நின்று ஒரு மாற்றத்துக்கான அரசியல் வேண்டும் என்று சொல்லி போராடினார். ஆனால் இருந்தாலும் கூட மக்கள், அதாவது தமிழக மக்கள், அது எம்ஜிஆர் காலத்தில் இருக்கட்டும், ஜெயலலிதா காலத்தியாக இருக்கட்டும், என்டிஆர் காலத்திலாக இருக்கட்டும், அதனை தொடர்ந்து இன்றும் இன்றைக்கு ஒரு நடிகர்களை தேர்வு செய்கின்ற ஒரு நிலை தமிழக மத்தியிலே வந்திருக்கிறது என்று சொன்னோமானால், ஒரு படித்த மாநிலம், பகுத்தறிவாளர்கள் உள்ள மாநிலம், யோசிக்கும் திறன் கொண்ட மாநிலம், இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு புதிய சக்திக்கு உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் சீமான் போன்றவர்களை தவறவிட்டது தமிழகத்திற்கு பேர் இழப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. ஏதோ ஒரு வழியில் விஜயை தேர்வு செய்து வாக்களித்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஆளுநர் விஜயை அழைக்கவில்லை என்ற ஒரு குறைபாடும் எழுந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கட்சியிலே அதிக பெரும்பான்மை பெற்று டிவிக்கு இருக்கிறது. முறைப்படி ஆளுநர் அவர்கள் ஆட்சி அமைக்க அவர்களை அழைக்க வேண்டும். அவர்கள் சட்டமன்றத்திலே 118 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் நியதி. ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய அவர்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து ஆளுநர் அவர்கள் ஆட்சிக்கு அழைக்க வேண்டும், அழைத்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகமாக நாங்களும் கருதுகிறோம். விஜய் அவர்கள் மீது வைத்திருக்கின்ற கண்மூடித்தனமான நம்பிக்கையின் அடிப்படையில், அதாவது சிறுவர்கள் கூட, ஏன்னா இன்றைக்கி திரைதான் கவர்ச்சிகரமான ஒரு விஷயம் என்பது நம் அனைவருக்குமே தெரியும். இன்றைக்கு திரையில் நடப்பதெல்லாம் நிஜம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் நிறையா இருக்கிறாங்க. திரை நடிகர்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலும் அந்த ஆடையை அவர்கள் போடுவார்கள். அவர்கள் எதை செய்தாலும் இங்கே இருக்கிற பின்தொடர்வுகள் செய்வார்கள். இதுதான் காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ விஜய் அவர்கள் மக்களுக்கு நல்லது செய்வார், நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் இங்கே இருக்கின்ற இளைஞர் பட்டாளங்கள், அதிகமாக பெண்கள் விஜயை தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் இது அந்த நம்பிக்கைக்கு கெடுக்கும் விதமாக விஜய் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் நடந்து கொள்ளக்கூடாது என்பது மருத மக்கள் கழகத்தினுடைய ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கின்றோம்.
இளம் தலைமுறைகள் உங்களை நம்பி வாக்களித்து இருக்கிறார்கள். இளைஞர்கள் அரசியல் பயணத்தை தொடங்குவதற்கு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையிலும் நீங்கள் நல்லதொரு முடிவெடுக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும். இந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட டிவிகே சட்டமன்ற சென்னையை சேர்ந்த உறுப்பினர் கூட ஒரு பெரிய வாள் கத்தி எடுத்துக்கொண்டு அவருடைய கொண்டாட்டை கேக்கு வெட்டுறார், பிறந்தநாள் கேக்கு வெட்டுறார். அப்போ இது போன்று அருவருக்கத்தக்க நிகழ்வுகளை எல்லாம் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் தவிர்க்க வேண்டும். ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம். ஜனநாயக நாட்டு மக்கள் தீர்ப்பு என்பது மிகவும் மகத்துவமானது. மக்கள் தீர்ப்பை நாங்கள் மனதார ஏற்றுக்கொள்கின்றோம். அதற்கு அந்த மக்கள் தீர்ப்புக்கு மதிப்பளித்து டிவிகேவினுடைய தொண்டர்களும் அந்த பொறுப்பாளர்களும் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நடந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக முன்வைக்கிறோம். தோழர்களே, வணக்கம்.